கடகடன்னு ஒரு சொரக்காய் கூட்டு செய்யலாமா? இதுக்கு குக்கரில் சொரக்காய் நல்லா இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதில் பாசிப்பருப்பு 1.5 கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும், சொரக்காயிலே தண்ணி நிறைய நிற்கும்ல, அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் தாங்க, அதுக்கு மேலே விசில் வேண்டாம். ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பராக பாருங்கள் எப்படி நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தாளிச்சிட்டேன். அது கூட இப்போ நம்ம வெந்திருக்க சொரக்காயை சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பராக கடகடன்னு முடிஞ்சிருச்சு வேலை. அருமையான சொரக்காய் கூட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.